தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். கடைந்த மோரில் வெண்ணெய் ஒட்டாதது போல் சூட்சும தேகம் அன்னத்தோடு ஒட்டாது. குற்றம் பார்க்கிங் சுற்றம் இல்லை, நாவினால் சுட்டவிடு ஆறாது. இது பழமொழி. நம் மீது ஒருவர் வீண் குற்றம் சுமத்தினால் மற்றொரு சொல்வார்கள், குற்றத்தை மறந்து மன்னிப்பையாக என்று. அடியேன் கூறுவது என்னவென்றால், குற்றத்தை எதற்காக மன்னிக்க வேண்டும், மறக்க வேண்டும்? குற்றம் செய்தவனையே மறந்துவிடு, பிரச்சனை இல்லை. மன்னிக்கவும் வேண்டியதில்லை, மறக்கவும் வேண்டியதில்லை. குற்றம் செய்தவனிலிருந்து விலகிவிடு, அவனை ஜென்மத்துக்கு திரும்பி பார்க்காதே. இதுதான் அதற்குரிய தண்டனை. இதற்கு பெயர் பழி வாங்குதல் அல்ல, தவறுக்கு தண்டனை. குற்றத்தை மன்னிக்கவோ மறப்பதோ வேண்டாம். குற்றம் புரிந்தவனையே மறந்துவிடு, கட்சியிலிருந்து நீக்கிவிடு, அவ்வளோதான். கீழ்கோட்டில் நீ தப்பினாலும் மேல்கோட்டில் நீ தப்ப முடியாது. இங்கே நீதிபதி தண்டனை தருவார், அங்கே நீதி தண்டனை கொடுக்கும். மனைவி கணவனுக்கு செய்யும் குற்றத்திற்கு மகனிடம் தண்டனை கிடைக்கும். மகன் தாய்க்கு செய்யும் குற்றத்திற்கு மனைவியிடம் தண்டனை கிடைக்கும். மகன் தாய்க்கு செய்யும் குற்றத்திற்கு மனைவியிடம் தண்டனை கிடைக்கும். மகள் தந்தைக்கு செய்யும் குற்றத்திற்கு கணவனிடம் தண்டனை கிடைக்கும். தாய் மகனுக்கு செய்யும் குற்றத்திற்கு பேரனிடம் தண்டனை கிடைக்கும், அல்லது மருமகன் மூலம் தண்டனை கிடைக்கும். மருமகள் மாமியாருக்கு குற்றம் புரிந்தால் தனக்கு வரும் மருமகளிடம் தண்டனை அணிவிப்பார். தந்தை மகனுக்கு குற்றம் புரிந்தால் பேரனிடம் தண்டனை அணிவிப்பார். மகன் தந்தைக்கு குற்றம் புரிந்தால் மகன் தன் மகனிடம் தண்டனை அணிவிப்பார். குற்றத்திற்கு மன்னிப்பு கிடையாது, தண்டனை இப்படித்தான் தருகிறார் இறைவன். ஞானிகள் எந்த குற்றத்தையும் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் ஒன்றுதான். இது நல்லது அது கெட்டது என்று பகுத்து பார்க்க மாட்டார்கள். அவர்களிடம் ஒரு பப்பாளி பழம் கொடுத்தால் அந்த பப்பாளி பழத்தில் உள்ள விதையும் சேர்த்தே உண்பார்கள். அதை பிரிக்க மாட்டார்கள். விலை மகாலிடமும் பத்தினியிடமும் ஒரே சமநோக்குத்தான் இருக்கும். இதனால் ஞானிக்கு தண்டனையை யாரும் கொடுக்க முடியாது. எங்கள் பாட்டி வாழைப்பழம் ஒன்று கொடுத்தா தோளோடு அதை ஒன்று விடுவார். ஞானியில் போக்கில் குற்றம் காண முயலாதீர்கள். அவர் போக்கு பிரம்மத்தின் போக்கு. ஞானியின் உடல் கூட நறுமணம் தான் வீசும். அவர் கால் இடுக்கில் உள்ள அழுக்கை உருட்டி எடுத்தால் அதில் கூட ஊதுபத்தி நறுமணம் தான் வரும். எந்த கெட்ட நாட்டமும் அவர் உடம்பிலிருந்து வராது. தங்கம் அனலில் போட்டால் ஜொலிப்பது போல் சூட்சும தேகத்தின் கனலில் உடல் தகித்து நறுமணம் வீசும். மலர் மலர்ந்த பின் வாசம் வருவது போல். மலர் மலர்றதுக்கு முதல்ல வாசம் இருக்கா? இல்லை. ஆனால் மலர்ந்ததுக்கப்புறம் வாசம் வருது இல்லை? அதுபோல தேகம் ஞானியாக கனிந்த பின் அதிலிருந்து ஒரு புது நறுமணம் வரும். அந்த நறுமணத்தை நீங்கள் ரசிக்கலாம், ருசிக்கலாம். புனுகு பூனையின் கழிவு நறுமணம் மிக்கிறது. இறைவனுக்கு இது சாத்தப்படுகிறது. அதுபோல் கஸ்தூரிமானின் தேகத்திலிருந்தே மனம் வரும். இதுபோலவே ஞானியின் தேகத்திலும் நடக்கிறது. கீதையில் எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன் என்று கண்ணன் கூறுகிறார். எல்லா உயிர்களிலும் தான் இருக்கிறார், உடலில் இல்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உடலை மட்டுமே வைத்துள்ளீர்கள், உயிர் உங்களிடம் இல்லை. பிறகு எப்படி இறைவன் உங்களிடம் இருப்பார்? உயிரை வளர்க்க பாருங்கள், இறைவன் குடிகொள்வான். இறக்கும் உடலில் இறைவன் இருப்பதில்லை, இரவாத உயிரில்தான் இறைவன் உரைகிறான். அதனால தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வார், எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார். எல்லா உடல்களிலும் நான் இருக்கிறேன் என்று கூறவில்லை, உயிர்களிலும் தான் இருக்கிறார். உயிரில் தான் அவர் இருக்கிறாரே தவிர உடலில் இல்லை. நீங்கள் உடலில் இருப்பதாக நினைத்து கொண்டு நானும் கடவுள் நீயும் கடவுள் என்று உலகத்தையும் நீங்களும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். பத்திரகிரியாரோட ஞான மொழிகள் சிலரை பார்ப்போம். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். நான் எனும் எண்ணத்தை விட்டு பஞ்சபூத உடலை விட்டு பிரம்மத்தில் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று கூறுகிறார். உற்று உற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தம் அதை நெற்றிக்கே நேர்கண்டு நிலைப்பதினி எக்காலம். புருவ நெற்றியில் இரு கண் கொண்டு அங்கு உற்றி நோக்க நோக்க அங்கு ஒளி பெற்று அது உன் கண்ணுக்கு தெரிய வரும். அதுதான் உயிரின் ஒளி. பிறப்பும் இறப்பும் அற்று, பேச்சும் மூச்சும் அற்று, மறப்பும் நினைப்பும் அற்று மாண்டிருப்பது எக்காலம். விழிப்பு நிலை இல்லாமலும் இறப்பு நிலை இல்லாமலும் மௌனமாக மூச்சு கூட இல்லாமலும் இறந்தவர் நிலையில் இருப்பதுதான் பிரம்ம நிலை. அப்பொழுது சுடுமுனை சுவாசம் நடக்கும், சந்திரகலை சூரியகலை சுவாசம் நடக்காது. மூல நெருப்பை விட்டு முட்டி நிலா மண்டபத்தில் பாலை இறக்கி உண்டு பசி ஒழிவது எக்காலம். மூலாதாரத்தில் உள்ள வாயுவை
கனல் போல் செய்து அந்த கனல் சிரசில் சென்று தகிக்க அது அமிர்தமாய் பால் சொரியும். அதை உண்டே யோகிகள் பசிதாகம் இல்லாமல் வாழ்வார்கள். ஒளிபடரும் குண்டலியை உண்ணி உணர்வால் எழுப்பி சுழுமுனையில் தாழ் திறந்து தூண்டுவது எக்காலம். மூலாதாரத்தில் உள்ள ஒளியை கொடுக்கும் வாயுவை நம் எண்ணத்தினால் எண்ணி அந்த உணர்வில் இருந்தால் அது மேலே எழும்பி சென்று சுழுமுனை தாழ் திறக்கும். நாம் அது லயித்திருக்க வேண்டும். அதுதான் சுழுமுனை சுவாசம். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. இதை விடுத்து நாம் மூக்கின் வழியாக சுவாசம் செய்து செய்து இதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது உண்மையல்ல. இது உடலுக்குண்டான சுவாசம், உயிருக்குண்டான சுவாசம், சுழுமுனை சுவாசம். அதை தான் நாம் எடுக்க வேண்டும். இதை கவனித்து நீங்கள் செயல்படுங்கள். வணக்கம்.